விழுந்தா உனக்கு, விளையாட்டு எனக்கு. பால்ஸ் வந்து நீங்க வந்து அந்த பாக்கெட்ல போட போறீங்க. உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம். இன்கேஸ் நீங்க போடலன்னா உங்க வாழ்க்கையில நீங்க மறைச்சு வைக்கிற ஒரு சீக்ரெட் நீங்க உடைக்கணும். எங்க ஆடியன்ஸ் காண்டி நான் பட்டு ஊத்தினாங்க. சரி, ஓகே முதல்ல போலாமா? போடு என்ன போச்சு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மறைச்சு வச்சிருக்க ரகசியம். மறைச்சு வச்சிருக்க ரகசியம்னா ஸ்கூல் படிக்கும்போது கண்டுபிடிச்சிட்டு போகுது. ஐயா இதுதான் ஊரறிஞ்ச விஷயம். சரி, ஓகே, ஏதோ முதல் பையன் நல்லா விட்டுட்டேன். சரி, என்ன பையன் பார்ப்போம். எங்க போச்சு? கேமரா வந்து நல்லா போக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. வாழ்க்கையில சொல்லுங்க, இந்த ரெண்டாவது ரகசியமாச்சு கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஈகரா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம கூட்டத்தோட ஃபாலோவர்ஸ்க்காவது உங்களோட ரெண்டாவது ரகசியம்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது சொல்ல முடியாது. இல்ல அதுதான் டாஸ்க். உள்ள போட்டுல நீங்க கேளுங்க, நான் என்ன சொல்றேன். சரி, என்ன கேட்கலாம்? டீம்ஸ் எதை எடுத்து கொடுங்களேன். ஓகே, நம்ம டீம்ஸ் வந்து உங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா கேக்குறாங்க. இல்ல சிங்கிள், ரெடி டு மிங்கிள் இல்லைங்க. மிங்கிளாச்சுன்னா சந்தோஷம். ஊருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு கேட்காது. இல்ல நீங்க வருத்தப்படாதீங்க. என்ன சொல்ல. சரி, நம்ம மூணாவது பாயிண்ட் போயிடலாம். மூணாவது பாயிண்ட் போட்டுலாம் நேரம் வரையும் போல. அப்படியே மூணாவது கேள்வி என்ன எடுத்துக்கிறேங்க. மாதம் தோறும் சம்பளம் வாங்குகிறாய் அல்லவா, வாங்கி கொண்டு பேசாமல் இரு அல்லது வீட்டுக்கு போய். மூணாவது என்ன கேட்கலாம்? பிரேக்கப்ல இருக்கீங்க. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஃபர்ஸ்ட் போன கேள்வில பாய் ஃப்ரெண்ட் இல்ல நீங்க. சரி, இப்ப இல்லங்க. ஓகே டன். நம்ம நாளா பால் போயிடலாம். அதான் பிரேக்கப்ல இருக்கு. ஐயா போடா. நான் முன்னாடி சொன்னதே இல்லையா? சரி, நாலாவதுமே ஒரு சரி நான் கேட்கிறேன். வச்சு உங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு நடந்த ஒரு பயங்கரமான ஒரு காமெடியான இன்சிடென்ட் சொல்லுங்க. How do I tell you? காமெடியான இன்சிடென்ட்டா? எல்லாமே காமெடி தான். எதை சொல்றதா? என்ன சொல்லுங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கும்ல. காமெடியான இன்சிடென்ட் சொல்ல முடியாது. சரி, ஏதோ ஒரு இன்சிடென்ட் உங்களோட ஷூட்டிங் நடந்த மெமரபிள் இன்சிடென்ட் நீங்க சொல்லலாம். நான் ரீசென்ட்லி ஒரு மூவி பண்ணிருந்தேன். அது ரிலீஸ் ஆக போகுது. பட் ஆனா அது எப்படின்னா ஃபுல்லா வந்து மலை அந்த மாதிரி பிளேசஸ் தான் லொகேஷன். கொஞ்சம் டஃப் தான். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் எடுத்து பண்ண ஃபைட் எல்லாமே. ஓகே, அந்த படம் பேர் சொல்லலாமா? கமாண்டோ லவ் ஸ்டோரி. என்னது? கமாண்டோ லவ் ஸ்டோரி. அங்க கமாண்டோ லவ் பண்றாரா? என்ன கமாண்டோ அவரு? கமாண்டோனா போய் நாட்டை காப்பாத்தணும். லவ் பண்றாரா அவரு? லவ் இருக்கு, நாட்டை காப்பாத்துறதும் இருக்கு. நல்ல ஒரு ஸ்டோரி அது. அண்ட் அதுல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 months கிட்ட ஷூட் போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். கண்டிப்பா படம் எடுக்கிறது சும்மா கிடையாது. பயங்கரமா இது பண்ணிருக்கீங்க. இதுக்காக கமெண்டாக்காகவே 5வது பால நம்ம பூர்ணிமா இல்ல போதான பாரதிக்கு போட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. நான் சொன்னது டஸ்டின் அந்த பால் வீட்டுல கூட சொன்னா நீங்க தம தூண்டு குட்டியில போட்டுருங்க. அது விழுந்திருக்கு. இதெல்லாம் செல்லாது. சரி, 5வது கேள்வி. ஒரு டைம் எடுக்கல. தெரியுங்க, பரவாயில்ல. வாழ்க்கை பத்தி தான் அதான் கேள்வி. இதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். அடுத்த பால் ட்ரை பண்ண போடுவேன். நம்ம பூர்ணிமா பத்தி நம்ம என்ன சொல்றோம் தெரியல. முதல் கேம் வந்து சட்டுன்னு முடிச்சாங்க. 2வது கேம் கிட்டுன்னு முடிச்சு விட்டீங்க. நம்ம தமிழ் டபுள் பார்ப்போம். தமிழ் வந்து போட்டுருவாரு. மக்களே, நம்ம பூர்ணிமா வந்து 3வது கேம் வந்து விழுந்தா உனக்கு, விழுந்தா எனக்குன்னு சொல்லி 5 காலையும் எனக்குன்னு கொடுத்தாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். நம்ம தமிழ் என்ன பண்றாங்க பாப்போமா? தமிழ் உள்ள போட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தருவோம். இல்லாட்டி உங்களோட சீக்ரெட் எங்க தரணும். சீக்ரெட்? ஆமா. என்ன தர போறீங்க? பாயிண்ட் என்கிட்ட வாங்க போறீங்களா? சீக்ரெட் தர போறீங்களா? ட்ரை பண்ற பாயிண்ட் கிடைக்கும் நம்புறேன். பாப்போம். போட்டா போடுங்க. இல்ல போற. ஓகே வச்சிட்டீங்களே. வரப்போ வந்து அந்த சீக்ரெட் வச்சிட்டு வந்தாங்க. ஒரு பாயிண்ட் கூட வரல. ஆமா, மாட்டிக்கிட்டு என்ன பண்றது? சொல்லுங்க எங்க மக்களுக்கு. சொல்லுங்க. சீக்கிரமா காலேஜ் டைம்ல நிறைய கட்டடிச்சு டான்ஸ் பிராக்டிஸ்னு சொல்லிட்டு டான்ஸ் பிராக்டிஸும் போனதில்லை. ஊர் சுத்த போயிருக்கேன். என்னடி சொல்ற?
அது ஒன் ஆஃப் த சீக்ரெட். ஆனா பசங்களை மட்டும் கட் அடிக்கிறீங்க பிட் அடிக்கிறீங்க உங்க மேல பழைய ஆனா நாங்க படிச்சிருவோம். நீங்க படிச்சு மார்க் எடுத்துருவீங்க. எல்லா எக்ஸாம்லயும் ஒண்ணு கூட அரியர் வைக்க ஃபுல் பாஸ் ஆயிருக்கேன். மார்க் எல்லாம் நினைச்சேன். சரி ஓகே டன் பரவாயில்ல. பட் இருந்தாலும் அது சீக்கிரட் எடுத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். ப்ளூடூத் வந்துருமா விழுமா விழாதா ஏன்ட்டு வந்துட்டாப்ல இதெல்லாம் பிடிச்சிருக்கு போல சார். எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு போல அந்த சேர்த்து கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்படாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனா டைம் இல்லை, நான் கிளம்புறேன். சரி ரெண்டாவது பாடத்தை வந்து விட்டுட்டீங்க. ஒரு ரெண்டாவது ஏதாச்சும் சீக்கிரட்டா சொல்லுங்க. சீக்கிரட் பார்த்துட்டு ஆமாப்பா கண்டிப்பா நான் வந்து தமிழ்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். கட்டடிச்சு பிட் அடிச்சாங்க எல்லாரும் பண்ற விஷயம். நானும் கொஞ்சம் சின்ன பிள்ளை இருக்கப்போ கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டு சூப்பர் சிங்கர் சீசன் 3 எட்டி பார்த்துட்டு வந்தேன். ஒரு சீக்ரெட் அதுக்கு தெரியாது. ஆமா சூப்பர் சிங்கர் சீசன் 3 வந்து டாப் 60 வரை போயிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா நீங்க டான்சர் எனக்கு தெரியும். சிங்கிங் பண்ணுவீங்களா? ட்ரை பண்ணேன். ஓரளவு செட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் விட்டேன். இப்போ பாட சொல்லிடாதீங்க. நான் எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு எடிட்டர் கேட்கிற காப்பிரைட் இஷ்யூ வேற இருக்கு மேல. ஐயா வேணும் பாட்டு மட்டும் வேணும். ஆடியன்ஸ் வேணுமா வேணும். நம்ம சரி மூணாவது பாட்டு போலாமா? ஓகே மூணாவது மஞ்சள் கலரு ஜிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. போடுறாங்களா போட மாட்டாங்க. நீங்க என்கரேஜ் பண்றீங்க. ஏன்னா பயம் கொடுத்தல எனக்கு தேவை ஒரு பாயிண்ட் போட போகிறார். கொஞ்சம் 3 அளவுல விட்டுட்டீங்க. ஆனா பட் இருந்தாலும் சொல்லி அவங்க சீக்ரெட். ஓகே சீக்ரெட் பெண்ணுங்களை பத்தி அவ்வளவு சீக்ரெட் இருக்கும். இது நம்புற மாதிரி இருக்கு. நம்ம தமிழ் வந்து 3வது பாலுமே விட்டுட்டீங்க. இது வந்து கண்டிப்பா சீக்ரெட்டா சொல்றீங்க. சீக்ரெட் மீன்ஸ் யாரும் தெரியாத விஷயத்துல சொல்லுங்க. எக்ஸாம் வந்து எல்லாத்துலயும் எழுதி பாஸ் ஆகணும். இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வரப்ப கொஞ்சம் உதவும். அப்ப மட்டும் குட்டி குட்டியா பிட் எடுத்துட்டு போய் விஜயிச்சிருக்கேன். கேட்டீங்களா மக்களே? போன வாட்டிலாம் ஏதோ பசங்க தான் கட்டடிக்கிறாங்க பிட் அடிக்கிறாங்க. அது யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ஓகே தான். பட் இன்டர்னல் எக்ஸாம்ஸ் படிச்ச தூக்கம் வரும்ல. பிட்டுனா பிட்டு இதுனா நல்ல வேலை வருமே. நல்ல எதுவுமே நல்லதான் கெட்டதுன்ற மாதிரி பிட்டுல என்ன இன்டர்னல் பிட்டுனா பிட்டு தான். அடிச்சாலும் பிட்டு தான் பொண்ணு படிச்சாலும் பிட்டு தான். பாத்துக்கோங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்காங்க. உங்க மேம் பேசுங்க ஷேர் பண்ணி விட்டுறேன். சரி நாலாவது தயவு செஞ்சு நீங்களே போடுங்க. கேள்வாசி இல்ல நான் தொட்டு கொடுத்தது வழங்கல. நீங்களே சூப்பரா போடுங்க. பாசிட்டிவா போகும். பாசிட்டிவ் கிரீன் கிரீன் கிரீன். இப்படி எக்கிரி உள்ள பார்த்தா கீழே God please ஒரு பால் தான் இருக்கு. இல்ல God please இந்த சீக்கிரம் ஆச்சு. நல்ல சீக்கிரட்டா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. மறந்துடுவீங்க ஃப்ளோல நினைச்சா இப்படி கேட்டு பாத்துட்டு இருக்கா மாட்டி விடுறீங்களே இப்படி எல்லாருக்கிட்டையும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம். அடுத்த சீக்கிரட்டா எங்க அம்மா வந்துட்டு ரொம்ப நாளா நான் வந்து ஷூட் போறேன்னு ரேண்டமா சொல்லிட்டு போவேன். கண்டுபிடிக்காமலே இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா படம் வந்துருச்சு. ஏசி கூட்டு போனேன். சீன்ல வரவும் பார்த்துட்டு நீ நடிக்கிறியா சும்மா சொல்லிட்டு இருக்க நடிக்கிறியா அவங்களுக்கு ஷாக் கொடுத்துட்டேன். வீட்லயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சில பேர் டான்ஸ் ஷூட்ஸ்ல டான்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆக்டிங் சைடு வந்து நான் மூவ் பண்ணி இப்போ படம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாது அவங்களுக்கு. அது தெரிஞ்சது ஷாக்கிங் பத்தி. கண்டிப்பா ஒரு 4-5 மூவிஸ் பண்ணிருக்கேன். இப்போ 4th மூவி ரிலீஸ் ஆக போகுது. காணாத சுடர் நாளைக்கு ரிலீஸ் இருக்கு. சூப்பர். நம்ம வீடியோ பெருசா அவங்க தெரியாது. சோ லீடா பண்ணிருக்கேன். அது ஒரு சாங் இருக்கு எனக்கு. காணாத சுடர். ஆமா. ஓகே ஓகே சூப்பர். கண்டிப்பா இந்த சீக்கிரம் போறல. ஓகே இதுக்கு நம்ம படத்தை கால் விட்டுறலாம். அஞ்சாவது ப்ளீஸ் பாரு. ஒரு நிமிஷம் என்ன நல்ல நம்ம வந்து பீஸா போடலாமா? பீஸா போடலாம். ஒரு பீஸாச்சு உள்ள போடுவோம். சாரி என்னால ஒண்ணு கூட பெருமில்ல. காத்திருந்து பாடனா பட்டில் அடிப்பாங்க ரைட்ஸ். அதாவது விட்டுட்டேன். சரி ஓகே அஞ்சாவது சீக்ரெட். இன்னைக்கு விஷயம் இருக்கிறது யாருக்கு தெரியாது. சீக்ரெட் தான். சீக்ரெட் அடிச்சிருக்கீங்களா? சாரி சீக்ரெட்டா அந்த பழக்கம் இல்ல. இருந்தாலும் சொல்ல முடியாதுங்க. பழக்கம் இல்ல. சரி ஓகே சீக்ரெட் சொல்லுங்க அப்பா. என்ன சீக்ரெட் இருக்கு?
அண்ணாவுக்கு தெரியாம நிறைய அவன்கிட்ட வந்து பாக்கெட்ல இருந்து ஆட்டையை போட்டிருக்கேன். அண்ணா பாவம் நீங்க உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட ஊர் சுத்ததுக்காக வச்சிருந்த காசெல்லாம் இருந்தா பாய் ஃப்ரெண்ட் கூட போயிருக்கு. அதுவும் அண்ணன் பாக்கெட்ல எப்ப காசு இல்லாம அந்த ஆட்டையை போடுறது தங்கச்சிக்கு ஒரு இருக்குல்ல, அந்த மாதிரி திருடியாச்சு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஓகே டன். அவனுக்கு தெரிஞ்சா மன்னிக்கவும் மறந்துடும். சரி ஓகே, இந்த கேம்லயும் வந்து யாரு வின் பண்ணாங்க அப்படிங்கறத வந்து நம்ம டீம் கொடுக்கணும். ஏன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க பார்த்துட்டு நம்ம டீம் பேக் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க யார் வின் பண்ணாங்க. செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யார் ஓகே மக்களே, பாத்தீங்கன்னா நம்ம கேம் 2 வந்து முடிச்சு விட்டாங்க. ஒருவேளை காத்து சதி பண்றேன்னு நினைக்கிறேன். சதி பண்ணுங்க. ஆனா நாங்க ஒரு சரி வச்சிருக்கோம். இப்போ வந்து உங்க 2 பேருக்குமே வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துறோம். ஆளுக்கு ஒரு பால். ஓகேவா? யாரு வந்து உள்ள போட்டாலும் சரி, இல்ல கிட்ட போனா கூட வின் பண்ணிடலாம். சரியா? நீங்க உள்ள போனல கிட்டயாச்சு போடுங்க. ஓகே, ட்ரை பண்றோம். ஆளுக்கு ஒரு பால் எடுத்துக்கோங்க. சொல்றேன், 2 பேர் அட் டைம்ல போலாமா அடுத்து போடலாமா गाइस? உங்களோட பேக்ரவுண்ட் டீம் ஒவ்வொன்றா போடலாம். சரி ஓகே டன். அதே மாதிரி நம்ம தமிழ் நீங்க எல்லாம் அசம் முடிச்சுங்க. உங்ககிட்ட ஆரம்பிப்போம். ஓகே இருக்கு. ஓகே நான் சொன்னல இப்போ இங்க டீம் தேர்ட் பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நிமிஷம் காதுல சொல்லுங்க சார். ஐயோ பாவம், பரிதாபப்படாத. ஓகே யாரு அப்படியா? சரி ஓகே எங்க தேர்ட் பேர் வந்து முடிவு பண்ணிட்டாரு யாரு சாரி அம்பேர்ல யாரு வின்னர்னு சொல்லிட்டு. ஆமா, கேமரால ஜூம் பண்ணி பார்த்ததுல பாத்தீங்கன்னா உங்களை விட நம்ம பூர்ணிமா அவர்களோட பால் வந்து உள்ள கொஞ்சம் கிட்ட போனதால அவங்க வந்து பாயிண்ட் கொடுத்து ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்ம பூர்ணிமா வின் பண்ணிருக்காங்க. ஓகே மக்களே, ஃபைனலாக இவ்வளோ நேரம் இந்த ஷோவை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து மக்களுக்கும் நன்றி. உங்களோட 2 பேரோட படமும் ரிலீஸ் ஆகுது. உங்கள் படத்துக்கும் ரொம்ப நன்றி. அது மாதிரி இவங்க 2 பேருக்குமே நம்ம இந்த வின்னர் ரன்னர் 2 பேருக்கு கிஃப்ட் கொடுக்க நம்ம லொக்கேஷன் ஸ்பான்சரான கோபி அண்ணா அண்டு நம்ம ஷோ ஸ்பான்சரான நம்ம வெங்கட்ராவ் சார் 2 பேருமே வந்து கூப்பிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். சார் வெங்கட்ராவ் சார் ஃபர்ஸ்ட் வாங்க சார் ஒரு கிஃப்ட். வின்னிங் கிஃப்ட் தானே?